அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அருள் லைஃப் கைட் இந்த சேனலுடைய யூடியூப் சேனலுடைய 100வது வீடியோ. ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இதை 30/4/2025 வெளியிடுறோம். ஏன் நாளைக்கு இந்த 100வது வீடியோ வெளியிடுறோம் அப்படின்னா இதில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது. 30/4/2024, அதாவது கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனேன். அதனால் நான் ரிட்டையர் ஆகி ஒரு வருஷம் முடியுது. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ வெளியிடுறோம். ரெண்டாவது, இந்த சேனல் ஆரம்பித்து 6 மாதம் முடியுது. அதனாலும் இது ஒரு சிறப்பு வாய்ந்தது. இந்த ஒரு வருஷம் ரிட்டையர் ஆகி முடிகிறதும், இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து 6 மாதம் முடிகிறதும், இந்த யூடியூப் சேனல் இது 99 வீடியோ வெளியிட்டிருக்கோம். இது 100வது வீடியோ வருது. அதனால் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இந்த வீடியோவை நினைக்கிறோம், வெளியிடுறோம். இந்த அருள் லைஃப் கைடு அப்படிங்கிற சேனல் பார்த்தீங்கன்னா வளர்ந்த விதத்தை பார்த்தீங்கன்னா இந்த 6 மாதத்துக்குள்ள நேம் 2-3 தடவை மாற்றிருக்கோம். அருள் ஸ்பிரிச்சுவல் இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவல் கைடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அருள் ஸ்டூடெண்ட் கைடு மாறிச்சு. இப்போ அருள் லைஃப் கைடு அப்படின்னு வச்சுருக்கிறோம். இந்த 6 மாதத்தில் வீடியோ பார்த்து மொத்தம் 99 வீடியோ வெளியிட்டிருக்கோம். இது 100வது வீடியோன்னு சொன்னேன். இதில் பலதரப்பட்ட வீடியோ வெளியிட்டிருக்கோம். நல்ல நல்ல கருத்துக்கள், தன்னம்பிக்கை கருத்துக்கள், சிந்தனை கருத்துக்கள், திறன் வளர்த்துக்கள், நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், டீன் பேஸ்ட் எக்ஸாம், ஜென்ரல் நாலேஜ், இப்படி பலதரப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டிருக்கோம். இதை பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இது வரையும் கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே வியூஸ் போயிருக்கு. சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 275 275 சப்ஸ்கிரைப் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இந்த சேனலை. திருக்குறளை பார்த்தோம் கிட்ட வீடியோ 31 வீடியோ வெளியிட்டிருக்கோம். மோட்டிவேஷனல் தன்னம்பிக்கை கருத்தில் 26 வீடியோ வெளியிட்டிருக்கோம். காமெடி சிரிப்பு அதில் பார்த்தீங்கன்னா 10 வீடியோ வெளியிட்டிருக்கோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அதில் குறிப்பாக திறன் வளர்த்தில் இங்கிலீஷ் டைப்பிங் ப்ராக்டிஸ், அதில் கிட்டத்தட்ட ஒரு 9 வீடியோ வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இங்கிலீஷ் டைப்பிங் முடிஞ்ச ஒரு தமிழ் டைப்பிங்கும் நம்ம வீடியோவில் வெளியிடலான் இருக்கோம். அதில் இங்கிலீஷ் டைப்பிங்கை நல்லா கற்றுக்குங்க. அடுத்து ஹைட்ரோஜியாலஜி, ஜியாலஜி சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்டது. ஹைட்ரோஜியாலஜி, நீர் மேலாண்மை, அதில் கிட்டத்தட்ட 15 வீடியோ வெளியிட்டிருக்கோம். காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடி, சுற்றுச்சூழல் கல்வின்னு கிட்டத்தட்ட 6 வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நேற்று பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2025, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்ட்டு அதில் எப்படி அந்த எக்ஸாம்லாம் கேட்பாங்க, கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, எப்படி படிக்கிறது, சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட வீடியோ நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அப்புறம் ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவுன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் தி வீடியோ வெளியிட்டு 99 வீடியோ முடிஞ்சு இன்னைக்கு இது 100வது வீடியோவாக வெளிவருது. குறிப்பாக இந்த வீடியோ மூலிமா தேவாரம், திருவாசகம், திரு அருட்பா, அதுக்கப்புறம் திருக்குறள், பைபிள், திருக்குறானு, இப்படி புனித நூல்லேருந்து பல கருத்துக்களை எடுத்து பேசுனதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம சேனலில் இலங்கை, துபாய், மலேசியா, ஜப்பான், குவைத் போன்ற பல நாட்டில் பார்த்து பயனடைகிறாங்க. அதனால் இதுவரை ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் அருள் லைஃப் கைட் சேனல் மூலியமாக உங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு தொடர வேண்டும், உங்களுடைய நட்பு தொடர வேண்டும். என்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டே இருப்பேன் என்று உறுதி அளித்துக்கொண்டு நீங்கள் பேராதரவு தர வேண்டும். இந்த 100வது வீடியோவும் முழுமையாக பார்க்க வேண்டும். இங்கிலீஷ் டைப்பிங் ப்ராக்டிஸ் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த திறனை வளர்த்து கொண்டால்தான், இங்கிலீஷ் டைப்பிங் வளர்த்து கொண்டால்தான் தமிழ் டைப்பிங்கும் ஈஸியாக இருக்கும் என்று கூறி
உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய ஆதரவை இந்த அருள் லைஃப் கைடு சேனலுக்கு தொடர்ந்து நல்கிட வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து இந்த 100வது வீடியோவை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மனநிறைவோடு பணிநிறைவு காண இருக்கும் புவி அமைப்பியல் பேராசிரியர் அருள் ஐயா அவர்கள் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஆகிய அனைவரையும் அகமகிர வரவேற்கவும் நன்றி கூறவும் உள்ளார். அதற்கு முன்னதாக அவரை பற்றிய சிறு அறிமுக உரை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனர், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு சான்றோர் பெருமக்கள் நிறைந்த இவ்வகையை வணங்கி மகிழ்கிறேன். பணிநிறைவு காண இருக்கும் பேராசிரியர் பி. அருளையா அவர்கள் வழங்கிய திருக்குறளின் பெருமை குறித்தான செய்திகள் காணொலியாக தங்கள் பார்வைக்கு சில நிமிடங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழர்களின் ஒப்பற்ற நூலான திருக்குறளின் பெருமையை பற்றி பார்க்கலாம். திருக்குறள் தமிழுக்கு ஒரு ஒப்பற்ற நூல். அது தமிழருக்கு திருவள்ளுவர் கொடுத்த மிகப்பெரிய கொடை. அந்த திருக்குறள் நூலினுடைய பெருமையை பற்றி இந்த வீடியோவில், இந்த காணொலியில் பார்க்கலாம். திருக்குறள் நூலினுடைய பெருமையை பார்த்தீங்கன்னா, இது உலக பொதுமறைன்னு பேர். திருக்குறளுக்கு வேறு பல பேர்லாம் இருக்குது. இது ஒரு புனித நூல், இது ஒரு அறிவு பெட்டகம், இது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி, இது ஒரு கருத்து கருவூலம், இது தமிழின் பெருமை, தமிழர்களின் பெருமை, இது ஒரு பண்பாட்டின் சிகரம், இது ஒரு இலக்கிய தேன், இது ஒரு தேவாமிர்தம், இது ஒரு ஆன்மீக ஜோதி, இது தமிழ்மறை நூல், இது தெய்வ நூல், இது ஒரு அருள் உரை. இன்னும் திருக்குறளை பற்றி இன்னும் விரிவாக பார்த்தோம்னா, திருக்குறளானது உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. திருக்குறளுக்கு இவ்வளோ பேர் இருக்குது. உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம், இப்படி திருக்குறளுக்கு பல பேர் இருக்கு. திருக்குறளானது இனம், மதம், மொழி, தேசம் கடந்து வாழ்வுக்கு தேவையான அனைத்து கூறுகளையும் குறைந்த சொற்களில் சொல்வதோடு அதில் கூறப்பட்ட கருத்துக்கள் எக்காலத்துக்கும் பொருந்துமாறு இருப்பதால் நூலானது மேலும் சிறப்பு பெறுகிறது. திருக்குறள் எழுதின காலம் மிக பழமையானது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிம்பாங்க, அறுதிட்டு கூற முடியாது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடின்ட்டு. மிகப்பெரிய பழமையான தமிழ் இலக்கிய சங்க காலத்திலே வந்த ஒரு நூல். ஆனால் அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி வந்தாலும் இப்பயும் அது பொருந்துற மாதிரி அந்த நூல் இருக்குது. இப்பயும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகவும்
தேவைப்படுகிற பொருந்துகிற மாதிரி கருத்துக்களை சொல்லியிருப்பதால் அந்த நூலானது மேலும் சிறப்பு பெறுகிறது. இந்நூலை இயற்றிய திருவள்ளுவரை தெய்வப்புலவர், நாயனார், தேவர், சென்னாப்போதகர், பெருநாவலர், பொய்யாமொழி புலவர், ஞானவித்தியான் மற்றும் ஐயன் என அன்போடு அழைத்து உலக மக்கள் மகிழ்கிறார்கள். பேரை வச்சு திருவள்ளுவரை நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு. அவ்வகையில் பள்ளி படிப்பினை 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பினை பெரம்பலூர் மாவட்டம் லெப்பை புறக்காடு கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து தேர்ச்சி பெற்றார். அதன் பின்னர் பிஎஸ்சி ஜியாலஜி படிப்பை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலும், எம்எஸ்சி ஜியாலஜி மற்றும் எம்எல் ஜியாலஜி படிப்பினை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் படித்துள்ளார். நமது கல்லூரியில் 2007 டிசம்பர் இறுதியில் 26/12/2007 ஆண்டில் உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக பணியில் சேர்ந்தார். எம்எஸ்சி என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை கோவை வேளாண் கல்லூரியிலும், எம்ஃபில் என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிப்பை திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் முடித்துள்ளார். நமது கல்லூரியில் பணியாற்றும் பொழுது அவர்களுக்கு சுற்றுச்சூழல் செயல் வீரர் விருது நமது தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் வானொலி மூலம் சுற்றுச்சூழல் சார்ந்த கருத்துக்களை வழங்கியுள்ளார். இக்கல்லூரியில் உதவி பேராசிரியர் மற்றும் புவி அமைப்பியல் துறை தலைவராக சுமார் 17 வருடம் பணியாற்றி இக்கல்லூரிக்கு தனித்ததொரு அடையாளமாக பணியாற்றியதோடு சிறப்பும் செய்துள்ளார் என்பதனை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பணிநிறைவு விழாவிற்கு தலைமையேற்று தன்னிகரில்லா தனி ஒருவனாய் கல்லூரியின் கலங்கரை விளக்கமாய் முத்திரை பதிக்கும் எம் கல்லூரி முதல்வர் முனைவர் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு புவி அமைப்பியல் துறை தலைவர் பேராசிரியர் அருள் ஐயா அவர்கள் சிறப்பு செய்யும் தருணம் இது. இன்று பொழுதில் பெற்றோருக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதால் அருளையா அவர்களின் தாய் தந்தையரை சிறப்பிக்கும் நேரம் இது. மொழி சற்று ஓய்வெடுத்தால் கவிதைக்கு இடமேது அழகியது. பணியை நிறைவு விழா காணும் தலைவர் உதவி பேராசிரியர் திரு அருள் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். விழாவிற்கு வருகைக்குள்ள அனைவருக்கும் வணக்கம். இது வரவேற்புரை. என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய அனுப்பி ஒத்துழைப்பு நன்றிய அவர்களை வருகின்றார்கள். இந்த விழாவுக்கு ஆரம்ப உறுதுணையாக இருந்து எனக்கு பக்கபலமாக இன்று வரை இருக்கும் தமிழ்துறை தலைவர், தமிழாய்வுத்துறை தலைவர் முனைவர் நாராயண ஐயா அவர்களை விழாவிற்கு வருகை என வரவேற்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று தாய் தந்தையர் தஞ்சாவூரில் மூத்த
அண்ணன் பார்த்துருந்தாரு. அவரை சார் chemistry, retired polytechnic professor, chemistry department. He's completed doctorate in the chemistry department in Ghana University. இந்த அடுத்த அண்ணன் வந்துருக்கிறாரு, டி.மணி, டாக்டர் டி.மணி. அவங்க ஃபேமிலியோட வந்துருக்கிறாங்க. அடுத்தது தங்கை வந்துருக்கு, கண்ணைக்கு பேரு. அவங்களுக்கு சிறப்பு செய்வார் என்னுடைய மகள் மருமகன் 2 பேர் வந்துருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பு செய்வாரு மருமகன் மருமகன் மகள் மருமகன் மகள் 2 பேரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய அன்பு மகன் அன்பு அவரையும் அழைக்கிறேன் மேடைக்கு. இந்த ப்ரோக்ராம் பண்ணா அவருடைய எல்லாம் ஒத்துழைப்புதான். நன்றி, வணக்கம். இது என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்த அனைத்து பேராசிரியர்கள், அனைத்து அலுவலக ஊழியர்கள் மற்றும் கௌரவ பொறியாளர்கள் மற்றும் வெளியும் அந்த மேடம் வந்திருக்கிறாங்க, ஸ்கூலில் வந்திருக்கிறாங்க, கம்பெனியில் வந்திருக்கிறாங்க. இந்த அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள என்னுடைய முதல் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் வந்து நெய்வேலியில் 1990 வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு ஜிஎல்ஆர் ஜாயின் பண்ணேன், கெஸ்ட் லெக்சரர்ஸாக ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணேன். அந்த பேட்ச் 3 நாள் வந்துருக்கிறாங்க. ரொம்ப பெரிய. நான் வந்து இன்னும் சொல்லித்தான் நான் வந்து அழைப்பை அனுப்பணும், ஒரே ஒரு பயன்படுத்தி அனுப்பினேன். அவருக்கு வாட்ஸ்அப் கொடுத்துட்டு இப்படி ஷார்ட் வீடியோ சொன்னால் நிறைய பேர் வரல. அதனால அது 10 பேட்ச் ஸ்டூடெண்ட். மிஸ்டர் ரவி வந்துருக்கிறாரு, 10 பேட்ச். அடுத்த ஜெயந்தி வந்துருக்கிறாரு. 1990 எங்களுடைய நட்பு வந்து கிட்ட 30-35 வருஷமா 4 வருஷம் தொடர்ந்து இருக்கு. இன்னும் அவங்க லைன்ல இருக்கிறாங்க, வராங்க. இன்னும் அதை மேற்கொண்டு தொடரும். ஸோ இது மாதிரி இந்த அழைப்பு ஏற்று வருகின்ற முதல் சுழற்சி பேராசிரியர்கள், 2ஆம் சுழற்சி பேராசிரியர்கள், கௌரவ உரையாளர்கள் அனைவரையும் வருகை வரவேற்கிறேன். போட்டோகிராஃபர் இருக்கிறாங்க. அவங்க பழைய நம்ம காலேஜுடைய பிரின்சிபால் முனைவர் இலக்கம் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் அவர் இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார். ரொம்ப ஐயா வந்து ரொம்ப அமைதியான டைம், ரொம்ப கோபம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அதனால பார்த்து தான் சொன்னேன், சார் வச்சிருக்கேன். அதனால சார் வந்து என்னது அதனால வந்துருக்கிறாங்க. அப்புறம் என்னுடைய வீட்டில் வந்து ரெசிடென்ஸ் ஏரியாவில் வந்து பக்கத்தில் மாணவர்கள் சார்ந்து பக்கத்தில் வந்துருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் எந்த உதவினாலும் கேட்டால் உடனே செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு நண்பர்களாக வச்சிருக்கிறேன். அதை எனக்கு பெரிய விஷயத்தில் ஒரு சந்தோஷமாக செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட்டின் ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு 1 வீக்ல ஏட் பண்ண ப்ரோக்ராம் தான். அதெல்லாம் பல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால யாரையும் போச்சுன்னா நீங்க யாருக்கு வேறு போட வேணாம். பிபிஏ துறை தலைவர் இருக்கிறாங்க, பல்வேறு துறை தலைவர் இருக்கீங்க. இந்த என்னுடைய அழைப்பை ஏற்று வந்துருக்கீங்க. அனைத்து துறை சித்தார் வந்திருக்கிறாங்க, சித்தார் வந்திருக்கிறாரு. அதனால வந்து அனைத்து பேராசிரியர்களையும் கௌரவ பொறியாளரும் அலுவலக பணியாளர்களையும் அனைவரையும் வருகை ஏற்று வரவேற்று அவர்களுக்கு நன்றி. அருள் ஐயாவை பற்றிய நினைவுகளை வாழ்த்துறையாக தெரிவிக்க பேராசிரியர் பெருமக்களை அழைக்கிறோம். Respected Principal, Respected Head of the Department, துறை பேராசிரியர் அருண் சார் அவர்களுக்கும் மற்றும் துறை பேராசிரியர் அவர்களுக்கும் இவரும் சக பேராசிரியர் அவர்களுக்கும் விரிவுரையாளர் கெஸ்ட் லெக்சரர்ஸ் அவர்களுக்கும் இந்த இனிய தினத்தில் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாக நான் உங்ககிட்ட மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அனுபவம்.
ஏன்னா அவருடைய பயணம் ரொம்ப நீண்ட நடிகை பயணம். பார்ட் ஆஃப் த சர்வீஸ் வந்து நல்ல காலேஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ரிமைனிங் போஸ்ட் சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து ஒர்க் பண்ணி நல்ல ஒரு மெஜஸ்டிக்காக இருந்தார். நல்ல கைடன்ஸ் கொடுப்பாரு எல்லா ஃபங்க்ஷனுக்கும். அது கல்லூரி எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, எஸ்பெஷலி உமன்ஸ் டே செலிப்ரேஷனு, இந்த மாதிரி என்வாரன்மெண்டல் இஷ்யூஸு, இது மாதிரி சோஷியல் காசஸ்க்கெல்லாம் முதல்ல ஆள் வந்து உடனே வான்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெக்கூலியர் என்ன சொல்கிறது ஒரு விஷயம் கற்றுக்கணும் நான். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் டே, மகளிர் தினம், மார்ச் 8 இதெல்லாம் ஒரு கவிதை ரெடி பண்ணி ஒரு சாக்லேட்டு கட் பண்ண ஒட்டி மெதுக்கட்டு ஒரு ஸ்டாஃபை கூட கொடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருப்பார். நல்ல ஒரு அருமையான பசங்க கூட ஒர்க் பண்ணுறது மிகுந்த மகிழ்ச்சி. அவங்க பேரண்ட்ஸு, அவங்க அண்ணாவும் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க அண்ணாவும் எனக்கு நல்ல பெஸ்ட் டாக்டர் மணி அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்கள்லாம் முன்னாள் ஒர்க் பண்ணியிருக்கோம். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த சார் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர்களுக்கும் மற்ற துறை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய போஸ்ட் மட்டும் நல்லா அமைதியாகவும் அன்பாகவும் இருக்கணும். அவர் ஹெல்த் நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்க சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் ஆண்டவர் வேண்டி இந்த வாய்ப்பு செஞ்சு இந்த வாய்ப்பை வாங்கி வேண்டிய நன்றி பண்ணுறேன். வருகை தெரிந்த முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் துறை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பேராசிரியர்களுக்கும், முக்கியமாக நம்ம ஜாலஜி ஹெச்ஓடி அகில் சார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் மற்ற பேராசிரியர்களுக்கும் இங்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியின் சார்பாக சாரை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவர் கூட எனக்கு வந்து அனுபவம் வந்து அட்மிஷன் போகிறப்ப வந்து ஒரு 6-7 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது எள்ளுன்னா எண்ணெயா வந்து நிற்பாரு. கரெக்டாக அந்த ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு இதை அந்த ரெக்கார்டை வந்து கரெக்டாக கையில் வச்சுட்டே தான் இருப்பாரு. அட்மிஷன் சார் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டுருப்பால அவர் கரெக்டாக உடனே அந்த இடத்துல இவ்வளவுக்கு இவ்வளவு அட்மிஷன் நடந்திருக்கு, இவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவார். பொறுமையாகவும் செய்வார். எந்த விஷயமா இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும். பாலாஜி சார் சொன்னாங்கள மகளிர் தினமாகட்டும், திருவள்ளுவர் தினமாகட்டும், எந்த தினமாகட்டும், பேரப்புல பிறந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிட்டு அந்த எல்லாத்தையும் வந்து வாழ்த்து சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்வார். அந்த அனுபவத்தை வந்து அவருக்கு நம்ம கற்றுக்கணும். நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கணும். அவர் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடியாக இருந்தார். எங்களுக்கெல்லாம் வந்து அவரை ஃபாலோ பண்ணி தான் எனக்கு வந்து போகணும்னு நினைக்கிற ஒரு விஷயமும் அவர் வந்து அவர் குடும்பத்தார் அவர்களுக்கும் அவருக்கும் இந்த பணி சிறக்க அவரோட ஹெல்த் வைஸும் சொல்ற நல்லபடியாக இருக்கணும்னு ஆண்டவரை வேண்டிக் கொண்டு நன்றி. அரசினர் கலைக்கல்லூரி திண்டிவனம் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரி புதிய அமைப்பியல் துறையினுடைய தலைவர் துறைத் தலைவர்களே, மூத்த பேராசிரியர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அவருடைய நண்பர்களே, இந்த விழாவுக்கு அழைத்து வந்திருந்த அனைவருடைய நாமத்தை வணக்கத்தை பேராசிரியர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்டாக அவர் அதிகம் பேசணும். எது கேட்டாலும் அதை சொல்லுவாங்கல்ல, அமைதி பொழிச்சு சொல்கிறாங்க, சைலண்ட் ரெவல்யூஷன், அதுதான் அதனால் அதோட கேட்கும்போது பக்குவமாக கேட்கலாம். நான் வந்து ஒரு ஆண்டு கல்லூரி பொறுப்பு முதல்வராக இருக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு அதனால் இந்த டைத்தில் அவர் வீடு சில இது நாமும் பணிவாக கேட்கணும். நாம பணிவாக கேட்டால் அவரு பணிவாக சொல்லுவார். நாம் அதிகம் வேகமாக கேட்டால் அவரு வேகமாக போயிடும். அது ரொம்ப கான்ஸ்டன்டானது. அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு குணம் அது. அதனால் அவர் வந்து பணி ஓய்வு பெற்ற பிறகு சிறப்பாக வாழ வேண்டும். சிறப்பாக உட்கார்ந்து எவ்வளோ உட்கார்ந்து இன்னும் வர பேரம் பேட்டி எல்லாம். அதனால் அவங்களோடு நல்ல அன்பாக இருக்கணும், நல்லா எதிர்கொள்ளும் தோழமையாக இருக்கணும்.
அவர் என்னை ஃபோன் பண்ணி எனக்கு மகிழ்ச்சி ஆச்சு. அப்போ தான் நான் பெரிய ஒரு இடத்துல சார் வந்திருந்தேன். அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் 24/4/2024 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார். அது ஒவ்வொரு இதுலையும் பார்ப்பார், ஒவ்வொரு இதையும் லைட் லைட்லாம் பார்ப்பார். ரொம்ப அவருடைய மார்க் கவிதையெல்லாம் நிறைய லேமினேஷன் பண்ணியிருப்பார். இன்னொன்று என் டைட்டில் வச்சிருக்கேன். பேராசிரியர் அருள் அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த கல்லூரியின் முன்பதாக வரலாற்று துறையின் முதல்வராகவும் துறை தலைவராகவும் இருந்த ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி அருள் ஐயாவிற்கு புத்தகங்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவிக்கின்றார். இதுவரை நான் படிக்காத புத்தகம் ஒன்றை கொண்டு வந்து தருபவனே எனது சிறந்த நண்பன் என்ற வார்த்தைகளை மெய்ப்பித்த கல்லூரியின் முன்னாள் பொறுப்பு முதல்வர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் நமது பேராசிரியர் அருள் ஐயா அவர்களுக்கும் முதன்மை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 60 வயசு ஆயிடுச்சா ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு துரு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறது. ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா மேடம் சொன்ன போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஒரே ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, யாரு இவங்க எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாரு. நல்ல குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு. பிளஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு நல்ல அட்வைஸும் கொடுத்துட்டு போவாரு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத அவர் அவ்வளவு அழகா தெளிவா ஒர்க்லயும் எப்படி பர்ஃபெக்டா இருப்பாரு அப்படிங்கிறது அட்மிஷன்ல நாங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்த உடனே எங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தாரு கரெக்டா அதுல எந்த தப்பு மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. மேடம் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு கான்சியஸ்னஸோட ஒர்க் பண்றாரு. அதே மாதிரி லைஃப் அவருடைய டாட்டரா இருக்கட்டும், அவருடைய சன்னா இருக்கட்டும், அவங்கள பத்தி பெருமையா பேசும்போதே தெரியும் அது அவருடைய லைஃப் எவ்வளவு அனுபவிச்சு அவர் வந்து லிவிங் இஸ் லைஃப் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மனிதர் என்னென்னைக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எல்லாருடைய வேண்டுதலும். இறைவனை வேண்டிக்கிறேன் நான். தேங்க்யூ சார். அடுத்ததாக கணிதத்துறை பேராசிரியர் பரணிக்குமார் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க. பொதி அமைப்பியல் துறை தலைவர் அருளையா அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவினுடைய கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய பிற்பகல் வணக்கம். நேரம் கருதி சிறு விஷயங்களை மட்டும் இங்கே பகிர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். ஐயாவோட ஒரு நட்புன்றது இந்த 2017 கல்லூரிக்கு வந்த இந்த 17 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எங்களோட பழகிறது, எல்லா ஆசிரியரோட பழகிறது. அப்புறம் எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் அது அவ்வளவு சீரியஸா அவ்வளவு பெஸ்டா செய்யறது, இதெல்லாம் பார்த்து வியந்தவங்க. நாங்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியருமே அவருடைய செயலை பார்த்து வியந்தவங்க. ஒரு அட்மிஷன் நடக்கும்போது எல்லாரும் செக் பண்ணிடுவோம். அவர் அந்த ஃபார்ம்லாம் எடுத்து வச்சுட்டு கண்டுபிடிப்பார் இந்த மிஸ்டேக்ஸை. போவோம் என்னடா இவ்வளவு மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கிறாருன்னு. ஆனால் அதை சரியா செய்யறதுங்கிறது தான் முக்கியம். அதுதான் அவருடைய வேலை. அதை சரியா செய்யக்கூடிய ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். எங்களோட நட்பாக இருக்கிறது, நான் பல விஷயங்கள்ல பகிர்றது, எனக்கு அவருக்குமான ஒற்றுமைன்னு அவர் எங்க ஊர்ல தான் பொண்ணு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் நான் ஒரு சிறப்பாக நினைக்கிறேன். இந்த மாதிரி கல்லூரியினுடைய பல நிகழ்வுகள்ல அவர் மறக்க முடியாத பல விஷயங்கள் உண்டு. இங்க இபிஎஸ் ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் யார் எடுக்குன்னே தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா வர வச்சு ஸ்டேஜ்ல போட்டு அதை நடத்துவார். எல்லா பசங்களையும் வர சொல்லுங்க. அதோட கொஸ்டின் பேப்பர் அவர் தான் கொடுப்பாரு. அது மாதிரி பல விஷயங்கள்ல தனித்துவமான ஒரு மனிதர். அவரிடத்து கத்துக்கிறதுக்கு 1000 விஷயங்கள் உண்டு. ஒரு மனிதர் 60 வருடங்கள் கழித்து ஒரு பணி ஓய்வு பெறதும் 30-40 வருடங்கள் பணி புரிந்து அது மூலமான அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கறது மிக முக்கியமான விஷயம் சொல்லுவேன். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்நாள் மூலமாக இந்த கல்லூரிக்கும் அவர் பணிபுரிந்த ஒவ்வொரு இடத்துலையும் தனித்துவமா இருந்திருக்காரு. அதான் இத்தனை பேர் வந்திருக்காங்க. அவருடைய பணிநிறை பாராட்டு விழாக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அவருடைய குடும்பத்தார் தவிர்த்து வந்தக்கூடிய அத்தனை பேருமே அவருடைய அன்பால் இங்க வந்தவங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அவருடைய பணி நிறைவு மிக சிறப்பாக அமையும்.
அவருடைய உடல் நலமும் மனநலமும் நன்றாக அமையவும் இறைவனை பிரார்த்தி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய விழாவின் விழாநாயகர் பேராசிரியர் அருள் அவர்களே, கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பேசாரிய பெருமக்களே, கௌரவர்களே, இங்கே விருதுகள் வந்திருக்கும் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வாசகம் மட்டும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. வாழ்க்கையிலே மாற்றம் ஒன்றுதான் மாறாது. பல்வேறு நிலைகளில் கடந்து வந்திருக்கின்றன. இது ஒரு முக்கியமான ஒரு நிலை, எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் பணியாற்றி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பணி ஓய்வு பெறுவது என்பதே ஒரு சாதனை தான். இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கின்ற நமது சாதனையாளர் அருள் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும், அவருடைய பணி ஓய்வு என்று குறிப்பது நாம் சொல்வது அது என்ன சொல்றாங்கன்னா பணி நிறைவு. அவருடைய பணியை நிறைவு செய்துவிட்டு வேறொரு பணிக்கு தயாராகிவிட்டார். இனிமேல் அவருடைய வாழ்க்கையில் அவர் மகிழ்ச்சியாகவும் அவர் மனுஷியாக இருப்பார். அது நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, அவர் என்ன மைய வச்சிருக்கிறாருன்னே தெரியலப்பா, மகிழ்ச்சியா இருக்கிறார், என்ன மைய வச்சிருக்கிறாருன்னு தெரியலமா. நான் அவரிடம் கண்ட மை பல மைகள். முதல் மை எளிமை. இவரை விட ஒரு எளிமையான பேராசிரியரை நான் பார்த்ததே இல்லை என்று கூட சொல்லுது. இரண்டாவது மை இனிமை. பகை என்ற சொல்லே இல்லை இந்த கல்லூரியில் இல்லை. அவருடைய பொது வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இவருக்கு பகை இவர் என்று சொல்வதற்கு ஒரு துரும்பு கூட இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் பாராட்ட தவறக்கூடாது. இது போன்ற ஒரு குணம், இது போன்ற ஒரு இனிமை, அந்த இனிமை என்ற சொல்லுக்கு முழுவதும் தகுதியானவர், பழக எளிமையானவர், இனிமையானவர், அன்பானவர். அவருக்கு இறைவன் எல்லா வளங்களையும் தர வேண்டும் என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடமாவர்களே. நன்றி, வணக்கம். இங்கு குழுமியிருக்கும் முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர்களுக்கும் கௌரவிகளுக்கும் எனது முதல் வணக்கம். எனக்கும் அருளையா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வித்தியாசம் இருக்கும். ஆனால் நான் கையெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வன கையை ஆடிடுவார். அவர் வனக்கு முன்னாடி நான் வச்சு நினைச்சுருவேன். அவர் இவ்வளோ வயசு வித்தியாசத்துக்கு நமக்கு முன்னாடி வனக்கையா அப்படின்றார். எல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அப்படி. அதனால அவர் வந்தா மாட்டோம், அவருக்கு முன்னாடி நம்ம வணங்க வச்சிடணும். அவ்வளோ வயசு மூத்தவராக நம்மளை வந்து இவ்வளோ இதுவாக மரியாதை கொடுக்குறாருன்ற இது எல்லாருக்குமே தெரியாது. இன்னொன்று என்ன சொன்னாங்க, எப்போ நான் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ண கவர்மெண்ட் சர்வீஸ் வரதுக்கு முன்னாடி அதை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது உடனே சொல்லுவார், அவங்க அண்ணா பற்றி சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஃபேமஸ் ஆதர், இன்ஜினியரிங் பிசிக்ஸ் ஜி மணின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா லெவலில் ஒரு ஃபேமஸ் ஆதர். அவரை பற்றி ரொம்ப பெருமிதமாக சொல்லுவார் அவங்க அண்ணனை பற்றி. அதே மாதிரி அவங்க மகனை பற்றி அடிக்கடி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, பாப்பா அவங்க பேத்தி பிறந்தப்ப நம்மளுடைய உறவினர் மாதிரி இந்த குடும்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம ஒரு கல்லூரி குடும்பமா இருந்தாதான் ஒழுங்கா ரன் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு குடும்பமா நினைப்பாரு. இங்க இருக்கிற பேராசிரியர்களா இருக்கட்டும், அலுவலக பணியாளர்களா இருக்கட்டும், யாருக்கிட்டையும் வந்து அந்த ஏற்றத்தாழ்வை பார்க்கவே மாட்டார். எல்லாரும் மனிதர்கள், அவ்வளவுதான் அவரை பொறுத்தளவு. இவரு பெரிய ஆபீஸ்ல, இவரு சின்ன ஆபீஸ்ல, அந்த மாதிரிலாம் எந்த வேறுபாடும் இல்லாம பழகுவார். லாஸ்டா கடந்த வாரம் பேசியிருந்த இந்த ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன் பத்தி பேசும்போது கூட சொன்னாரு,
என்ன சார் அதுக்கப்புறம் வேற என்ன காலேஜ் போயிட்டு ஒர்க் பண்ண போறீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாலாஜி சார்லாம் கேட்டுருந்தப்ப ஐயோ என்ன சார் இதுக்கு மேல ஜாலியா இருக்கும் சார், நம்ம அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கும், இதுக்கு மேல நம்ம ஜாலியா இருக்கும் சார், யார்கிட்டையும் போய் நம்ம போய் கும்பிடு போட்டு இருக்க தேவையில்ல சார். அந்த ஒரு பயங்கர எளிமையா இருப்பாரு. அவர் 60 வயசுக்கான வார்த்தைகளோ அல்லது செயல்பாடுகளோ இருக்காது. ஒரு 20 வயசு இளைஞர் மாதிரி பிஹேவ் பண்ணுவார் சார். அதே மாதிரி அவர் என்றும் இந்த இளமை பண்போட என்றும் இருக்குன்னு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அதனால இயற்கையிடம் வேண்டியிருப்பாங்க. நன்றி. செய்யக்கூடிய நம்முடைய மூத்த பேராசிரியர் புதிய அமைப்பினுடைய துறைப்பினர் அவர்களுக்கு வரலாற்றுத்துறை சார்பாகவும் ஒட்டுமொத்த கௌரவ விரிவான சார்பாகவும் ஒரு மரியாதை. நெகிழ்ச்சியான தருணம், யாருக்கும் கிட்டாத ஒரு வாய்ப்பு. 30 ஆண்டுகால பேராசிரியர் பணியை புரிவதை பொறுத்து தன்னுடைய தாய் தந்தையர் லைவா இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பேரிட்டு தான் என்னுடைய பார்வை. மகன், மருமகன், மகள், பேரப்பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், ஏராளமான கல்வி சார்ந்த ஐநூறு பெருமக்களோடு இப்படி ஒரு விழா, எளிமையான விழா. அதுவும் குறிப்பா ஒரு 30 ஆண்டு கால பணி என்பது ஒரு அறப்பணி தான். அதோட அவர் ஒரு மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி, ஒரு இனிப்பு பர்சனாலிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசிட்டாங்க, ஆனா அகாடமிக்கலா அவர் என்ன சாதிச்சிருக்காருன்னா ஒரு 3 புத்தகம் இருக்காரு. அது மிக முக்கியமான புத்தகம் வேல்யூ எஜுகேஷன். 3 யூனிவர்சிட்டியில இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்றாங்க. அகாடமிக் கேரியர்ல மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா நான் பார்க்கிறேன். நம்முடைய டீச்சிங் அந்த அகாடமிக்ல அந்த எஜுகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ்ல இந்த புத்தகம் தான் நம்ம வரலாறு பேசும். எத்தனை வகுப்புகளில் பாடம் எடுத்தாலும் கூட நம்முடைய மாணவர்கள் அந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணி படிக்கிறதுன்றது நாம் கொடுத்த அந்த பெரும் பேரு தான். அதான் உங்களுக்கே அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய வேல்யூ எஜுகேஷன் புத்தகத்தை நிறைய மாணவர்கள் படித்து நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஒரு காப்பி கொடுத்தாரு. நான் 2009 அந்த கல்லூரி கொடுக்கிற பொழுது அவரை பார்த்து நான் வேண்டு கொண்ட ஒன்றே ஒன்று தான். கோகுலகுமார் சொன்ன மாதிரி வயதில் பெரியவர்களோ சிறியவர்களோ முதல்ல வணக்கம் செய்து அவர் தான் சார். நமக்கே ஒரு தலைவர் இருக்கணும். இவரு உயர்ந்த உள்ளம், இவ்வளவு பெரிய பர்சனாலிட்டி யாருக்கும் அது கிடைக்காது. அதே மாதிரி அவங்க இருக்கிற ஹானஸ்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹானஸ்டின்றது வார்த்தையால் மட்டும் இல்லை, அவர் செயல்முறை இருந்தார். அதே மாதிரி ஹானஸ்டி தாண்டி ஒரு சிம்பிளிசிட்டி தான். அன்னைக்கு கூட இந்த கோயிலுக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கும்போது அவர் வந்து அவ்வளோ பணிமான வார்த்தை ரொம்ப பேஷனேட்டா சொல்றாரு. சார் எல்லாரும் வந்துருங்க சார். கொடுக்கும்போது அழைப்புதல் கொடுக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன், வெத்தலை கொடுப்பாங்க கிராமங்கள்ல. இவர் வந்து ஸ்வீட்டு, காரம், ஒரு சாக்லேட் கொடுத்து வந்துருக்கிறதுல எவ்வளவு ஹாஸ்பிட்டாலிட்டி. அப்போ சொல்ற பாருங்க, பணிகளை ஒரு விருந்தோம்பல் விடா. அது வார்த்தை பாருங்க, வார்த்தையால தான் வாழறாரு, செயலையும் வாழறாரு. அவ்வளவு முக்கியமான மனிதர். ஆனா ஒரு 30 ஆண்டு கால பணி நிறைவேற்று கோகுலகுமார் சொன்ன மாதிரி மேற்கோள் கடந்து 18 வயது இருந்தோம். அவர் 20 சொன்னார்ல, நான் 18 வயது டீனேஜ் அப்படி இருக்காரு. ஆக்டிவா இருக்காரு. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அவருக்கு நிறைய இருக்கு. உள்ளபடியே அவர் ஒரு மல்டி டைமென்ஷன் பர்சனாலிட்டி. என்னுடைய பார்வை ஒரு எழுத்தாளர், நல்ல சொற்பொழிவாளர், திருக்குறள் மேற்கோள் காடாதவங்க. தமிழ் படித்தவர்கள் கூட அந்த அந்த அவ்வளவு போலவே ஒரு தெரியாது. நீங்க தமிழ் படித்தவருடைய நிலைமை வேற தமிழ்நாட்டில். ஆனா அவர் புதிய அமைப்பியல் சேர்ந்து அதுல வந்து தமிழ் பாண்டித்யம் பற்ற மாதிரி அந்த பிபிடி பிரசன்டேஷன் அவ்வளவு அற்புதம். இன்னைக்கு தமிழ் அடிப்படை இலக்கணத்துல திருக்குறளை பத்தி பிரிச்சு வைக்கிறாங்க. அந்த 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 ரெப்ரசன்டேஷன் பண்றாங்க. சூப்பரான கருத்து. உள்ளபடியே இவர் வந்து ஒரு புதிய அமைப்பியல் துறை சார்ந்த பேராசிரியர் மட்டும் இல்ல, எல்லா துறையும் சார்ந்த அறிவு கொண்ட ஒரு பேராசிரியர். மல்டி டைமென்ஷன் பர்சனாலிட்டி. அந்த பிபிடி பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன்ல அவர் சொல்லக்கூடிய அந்த புதிய அமைப்பியல் சார்ந்த பாடத்தை அவங்க எல்லாத்தையும் ரொம்ப நட்சல்லா சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி. இவ்வளவு சொல்லிட்டே போகலாம். நிறைய நேரம் எடுத்து விரும்பல. என் நேரம் வந்து இது விருந்தோம்பல் நேரம். அந்த அடிப்படையில நேரம் எடுத்து விரும்பல. அப்படியே எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பெரிய அரிஸ்ட், அவர் அம்பேத்கரிஸ்ட், மார்க்சிஸ்ட். அந்த அடிப்படையில அவர் வந்து இயற்கையின் வழி நின்று அவரை வளர்த்துகிறேன். வாழ்த்த வயதை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய முதல்வர் உள்ளிட்ட எல்லோருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா நாயகன் மற்றும் அவரை ஈர்த்தெடுத்த தாய் தந்தையருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பேராசிரியர் அவர்களை பற்றி சொன்னார். சுறுசுறுப்பு என்ற ஒற்றை சொல்லுக்கு ஆடை அணிவித்து விட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த கல்லூரியை அவர் வளம் வருவார். அப்படி எப்பொழுதும் சுறுசுறுப்பாக தனக்கிட்ட வேலையை சரியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். வெற்றிடம் என்பது இல்லை. ஒரு வெற்றிடம் உருவாக்கின்ற பொழுது இன்னொரு நிறைவு அந்த இடத்தில் வந்து தொற்றிக் கொள்ளும் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை. மரம் ஓய்வை நாடினாலும் காற்று நின்று விடாது. நாம் இந்த பணியில் இருந்து ஓய்வை பெற்றாலும் நம்முடைய சிந்தனை என்பது மாணவர்களை சுற்றியும் கல்வியை சுற்றியும் இருக்கும். அவருடைய வாழ்க்கை பணி நிறைவுக்கு பிறகு மிக சிறப்பாக நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கையாக அமையும். ஏனென்றால் தன் குடும்பத்தின் மீது அவர் அளவற்ற அன்பை கொண்டவராக இருக்கின்றார். குறிப்பாக தனது பேட்டியின் மீது வார்த்தையால் சொல்ல முடியாத அளவிற்கு மிகுந்த அன்பை கொண்டவராக அவர் இருக்கின்றார். நீங்க கவலைப்படாதீங்க, பேட்டியை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் எல்லா விதமான வேலையும் பார்ப்பாரு. படிக்க வைக்கிறதுல இருந்து அவர் இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் அவர் பார்ப்பாரு. ஏன்னா அவர் பேட்டி பிறந்ததுக்கு அப்புறம் எப்ப பேசினாலும் பேட்டியை பத்தி தான் பேசுவார். எப்படி சார் என் பேட்டி நல்லா இருக்கா அப்படிதான் பேசுவார். அதனால குடும்பத்தின் மீது அதிகமான பாசம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அதோடு மட்டுமல்லாது தன்னுடன் பணியாற்றக்கூடிய அத்துணை பேராசிரியரோடும் மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருக்கக்கூடிய அவருடைய பணி நிறைவு வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் இயற்கையிடம் வேண்டி உன்னிடமிருந்து விடைபெற்று அவருக்கு அந்த சிறிய மிக அழகான ஒரு வாழ்த்துறையை வழங்கிய தமிழ்துறை பேராசிரியர் கலைச்செல்வி அம்மையார் அவர்களுக்கு நன்றிகள். கல்லூரி முதல்வர் அவர்களை, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ்துறை தலைவர் அவர்களை, விழா நாயகர் பேராசிரியர் அருளையா அவர்களை மற்றும் அவர்களுக்கு பெற்றோர்களை அனைவருக்கும் எனக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மந்த் எண்டுடன் பணி நிறைவு செய்ய இருக்கும் நமது பேராசிரியர் பி அருளையா அவர்களை வாழ்த்த வயதிலே வணங்கி ஒரு சிறு வார்த்தை பேசி நான் என்னுடைய சிறு அர்ப்பணிப்பை எடுத்து கடமைப்படுகிறேன். ஐயா கல்லூரி படிப்பு முடித்த உடனே அவருக்கு அரசு வேலை கிடைத்திருக்கிறார். ஆனால் அந்த வேலையை ஏற்றுக்காம ஆசிரியர் பணிக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு ஜவஹர் காலேஜில் ரொம்ப நாள் ஒரு 17 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம கல்லூரியில் 16 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சார் ஒரு முன்னோடியாகவும் தூண்டுகோலாகவும் வழிகாட்டியாகவும் இருந்திருக்காரு. அதேபோல் இனிவரும் பணி ஓய்வு நாட்களில் நம் சமுதாயத்திற்கு சாருடைய அனுபவங்கள் பயன்பட வேண்டும். அதற்கு ஒரு சிறு முயற்சியாக சார் இந்த பணிக்காலத்தில் படித்த நூல்களை அவங்க சுற்றியுள்ள மாணவர்களுக்கு வழங்கி அந்த வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்த வேண்டுமா என்று சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வந்திருக்கும் நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய கல்லூரியின் துணை முதல்வரும் கல்லூரி மூத்த பேராசிரியருமான தமிழ்துறை தலைவர் முனைவர் நாராயணன் அவர்களுக்கும் இவ்விழாவின் கதாநாயகன் முனை பேராசிரியர் அருள்சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் சாருடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அவருடைய மாணவர் அனைவருக்கும் எங்கள் புதிய அமைப்பியல் துறை சார்பாக அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். எங்கள் துறை யாருக்கும் கிடைக்கப்படாத ஒரு வாய்ப்பு சாலை கிடைத்தது. 1990 நெய்வேலி ஜவஹர் சயின்ஸ் காலேஜில் கெஸ்ட் லெக்சரா சார் ஒர்க் பண்ணாப்புல 93 டிபார்ட்மெண்ட் பர்மனெண்டா ஜாயின் பண்றாரு. 93 இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அவர் தான் துறை தலைவராக இன்னை வரைக்கும் இருக்கிறார். இப்போ நெய்வேலி ஜவஹர் சயின்ஸ் காலேஜ் அவர் தான் துறை தலைவராக இருந்தாரு. இந்த திரிவனம் கோவிந்தசாமி கவர்மெண்ட் காலேஜில் அவர் இன்னை வரைக்கும் துறை தலைவராக இருந்தாரு. 34 வருஷம் சர்வீஸ்ல 31 வருஷம் ஒரு துறை தலைவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு எந்த பேராசிரியர்களுக்கும் அமைந்திருக்காது. எங்களுடைய புதிய
அருள் சார் அவர்களுக்கு ஒரு பொன்னாடையும் அணிவித்து நினைவு பரிசு வழங்க அனைத்து எங்கள் துறை சார்பாக அனைத்து பேராசிரியர்கள்
அன்பிற்குரிய அனைத்து துறை தலைவர்களே, அன்பிற்குரிய பேராசிரியர் மக்களே, இன்றைய விழாவுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பி. அருளாளர்களே, அவருடைய சுற்றத்தினர்களே, அன்பிற்குரிய ஆசிரியர் அல்லா பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நண்பர்கள் கலையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அற்புதமான தருணம். ஒரே வந்துட்டு அவர் அவரோட வந்து 12 ஆண்டுகள் வந்து பாடுறாங்க. இந்த 12 ஆண்டுகள்ல நிறைய விஷயங்கள் நாங்கள் நடந்து வந்துருக்கிறோம். இந்த 12 ஆண்டுகள்ல வந்துட்டு எந்த விதமான முரண்பாடும் இல்லாத ஒரு மனிதனாக எந்த விஷயத்தையும் அவர் முரண்படுறாங்க. யாரோட இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், சிக்கல் வரும். அது மாதிரியான சிக்கல் வரும்போது கூட அதை வந்து அழகா விளக்கம் சொல்லி அதை அழகா டீல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அவர் எடுத்துட்டு போனாங்க. எந்த விதமான முரண்பாடும் இல்லாத இந்த அவருக்கும் எனக்குமான பழக்கம் வந்துட்டு இதனாலதான் இருந்திருக்கிறது. அது மாதிரி வந்துட்டு அந்த 60 ஆண்டுகள் வந்துட்டு நல்லபடியாக பணியை செய்து நிறைவேறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு சாதனை என்று சொல்லலாம். அந்த வகையில் அத்தனை வாய்ப்புகளும் அவருக்கு கிட்டே இருக்கிறது. இது நேரம் நான் வந்து கலந்து விட்டதுனால வந்து அதிகமாக பேசாம நான் வந்து முடிவு வந்திருக்கேன். பட் அவருடைய ஓய்வு காலம் வந்து நல்லபடியாக அமையும். அந்த வகையில் வந்துட்டு அவர் அதை நல்லா அமைச்சுக்கிட்டு எந்த நேரமும் மகிழ்ச்சியா இருக்கணும் வந்துட்டு ஆவணத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி என்ற ஜூலியஸ் சீசரின் வார்த்தைகளும், உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்ற சிக்மண்ட் ஃப்ராய்டின் வார்த்தைகளும் இங்கு கோடிட்டு பார்க்கப்பட வேண்டும். ஆம், இவர் இலக்கியம் பேசுகிறார், வாழ்வியல் பேசுகிறார், அறிவியல் பேசுகிறார். கல்லூரியின் முதல்வர் அவர்கள். மதிப்பிற்குரிய தமிழ்துறை தலைவர் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கும் அருள் சார் அவர்களின் பெற்றோர்களே, அனைத்து துறை தலைவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, வருகை விரிவுரையாளர்களே, அலுவலக நண்பர்களே, எல்லாரும் இப்பவே கணக்கெட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியும். அதுல பாதி பேர் பொருட்கள் போக முக்கிய என்று சொல்லி உட்கார்ந்தாச்சு. இருந்தாலும் கூட நிலைமை புரிகிறது என்றாலும் நமது பேராசிரியரின் வாழ்க்கையில் மிக ஒரு முக்கியமான நாள். அவர்கள் 17 ஆண்டுகள் இந்த கல்லூரியில் பணிபுரிந்த நினைவுகளை நினைவு கூர்ந்து, நீங்களும் நினைவு கூர்ந்து, அவரும் நினைவு கூர்ந்து, அவரை மரியாதையாக வழியனுப்பி வாழ்க்கை முழுவதும் இதை நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வை நாம் சிறப்பாக நடத்தி தர வேண்டியது நமது கடமை. இதுல யாரு பெருசுன்னு சொல்ல எனக்கு தெரியல. நீங்கள் அவர் மீது காட்டுகின்ற அன்பை, ஒருவர் விடாமல் நீங்கள் காட்டுகின்ற அன்பை பெரிது என்று சொல்வதா, அவர் உங்கள் ஒருவரை விடாமல் அவர் காட்டுகின்ற அன்பை பெரிது என்று சொல்வதா என்று தெரியவில்லை. அது மட்டும் அல்ல, அவர் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பழக்கம், கொஞ்ச நாட்கள் தான் பழக்கம். இருந்தாலும் கூட கள்ளம் கபடம் இல்லாத அவரது தன்மை, எளிமையாக பழகக்கூடிய தன்மை, தானாகவே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தான் ஒரு பெரிய பேராசிரியர் என்ற பெருமையெல்லாம் இல்லாமல் நட்பு பாராட்டி பழகி உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு அவர் அந்த பழகிற விதம் வந்து மிகவும் பாராட்டுக்குரியது. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, ஒரு சிறு கூட்டம் நடத்திக் கொள்கிறேன் என்றுதான் கூறினார். இது ஒரு பெரும் விழாவையே நடத்தி கொண்டிருக்கிறார். அது மனப்போல் வாழ்க்கை என்பது போல எதையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு உள்ளே இருக்கிறது என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, யங் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல, who are young அப்படிங்கிற கொஸ்டினுக்கு who are mentally young or young, வயதை பொறுத்தோ உடலின் அமைப்பை பொறுத்தோ ஒருவரை இளமையாக இருந்து விட முடியாது. அவரின் மனதின் நிலைமையை பொறுத்து, தன்மையை பொறுத்து தான் ஒருவர் இளமையாக இருக்க முடியும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த வகையிலே அவர் இன்று வரை சுறுசுறுப்பாக, இன்று ஓய்வு பெறுகிறோம் என்று நினைவு கூட இல்லாமல் இன்னும் கூட அவர் தன்னுடைய கருத்து, தன்னுடைய பெற்ற அறிவு பயன் மற்றவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று திருக்குறளையும் தூற்றுகின்றார். தன் துறையை சேர்ந்த ஜியாலஜி அந்த துறையையும் பற்றி கூறுகின்றார்.
ஸோ ஒரு இதுல ஒரு வாங்கஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்லுவார், நாம் செய்கின்ற செயல் யாருக்குமே தீமை செய்யாமல் யாராவது ஒருவருக்கு இந்த சமுதாயத்தில் நன்மை செய்யுமே, ஆனால் நாம் செய்த செயல் வந்து மிகச்சிறந்த செயல் அப்படிங்கிறது வாங்கஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு. அதுபோல நிச்சயமாக எத்தனை பேருக்கு சேர்ந்தது என்பது முக்கியம் அல்ல, யாராவது ஒரு சிலருக்காக அவருடைய கருத்துக்கள் போய் சேர்ந்து இந்த சமுதாயம் முன்னேறுமே ஆனால் அது ஒரு மிகச்சிறந்த பண்புதான் என்று கூற வேண்டும். அது மட்டுமல்ல, தன் உறவுகளை பாராட்டுகின்ற விதமும் தன்னுடன் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களை பாராட்டுகின்ற விதமும் மிகவும் போற்றுதலுக்குரியது. ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் என்றுதான் கூற வேண்டும். எனவே அத்தகைய நபர் நானே மேலும் நேரம் எடுத்துக்கொண்டால் நீங்கள் நம்பி வந்தோம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. எனவே அவங்க நிச்சயமாக தமிழ் கதையில சொல்ற மாதிரி நீ எதுவாக ஆக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆவாய் என்பது போல அவர் நிச்சயமாக எல்லோருக்கும் நல்லவராக, நண்பனாக, உறவினராக, ஒரு சமுதாயத்திற்கு பயன்பாடுள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிச்சயமாக அவர் இருப்பார் என்று கூறி இறைவனால் அவருக்கு கிடைக்கட்டும் என்று ஒரு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வரலாற்றுத்துறை தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆங்கிலத்துறை தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது.
சக்சஸ்ஃபுல்லான லைஃப். எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்தை விட எனக்கு தெரிஞ்ச மறுபக்கம் ரொம்ப சோகமானது. 10 வருஷம் தன்னுடைய மனைவியை வந்து அவர் வந்து குழந்தைய போல பாவிச்சிட்டாரு. அந்த சூழ்நிலையை வந்து அவர் குழந்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர்கிட்ட எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் என்ன இருக்கலாம், ஆனா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா தான் குழந்தைகளுக்காக நான் லைஃப்லயே சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். அந்த இதெல்லாம் மறக்கிறதுனால இங்க வந்து அவர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அபிஷியலா அகாடமிக்கா இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அவருக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது நீங்க அவருக்காக இங்க செய்யக்கூடிய இந்த பணிகள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த டிபார்ட்மெண்ட்லயே தெரியல, எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, தமிழ் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களும் அவருக்காக இந்த மேடையில பரபரப்பா ரொம்ப சுறுசுறுப்பா இன்வால்மெண்டோட எல்லாத்தையும் என்ன சொன்னா ரொம்ப இன்வால்மெண்டோட நீங்க செஞ்ச அந்த செயல்களுக்கு உங்க எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும் இல்ல, மற்ற எல்லாருமே அவரை பத்தி சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உண்மை. ரொம்ப சிறந்த மனிதர். அந்த குடும்பத்துல வந்து நான் ரொம்ப நேர்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்போ அன்னோனியம், அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் எதையும் செய்வாங்க, விட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பம். அவர் இங்கேயும் கல்லூரியிலையும் ஒரு நல்ல குடும்பமா பாதிச்சு எல்லாரையும் பண்ணியிருக்காரு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அவர் பிள்ளைகளுக்காக அவர் செய்த தியாகம் வந்து ரொம்ப அதிகம். அந்த பிள்ளைகள் அதுக்கு கைமாறா ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் படிச்சு இந்த அளவுக்கு ஆளாக்குறது அவருடைய தனி உழைப்பு. ஒரு ஆண்மகனா ஒரு பெண்ணால எதையும் சாதிக்க முடியும், எந்த சூழ்நிலையிலையும் எதையும் செய்ய முடியும். ஆனா ஒரு ஆண்மகன் தனி மகனா இருந்து வேலைக்காரங்களை மட்டுமே நம்பி 2 குழந்தைகள் ஆளாக்கி இந்த அளவுக்கு நிறுத்திருக்காருன்னா அவர் அகடமிக்கா அச்சீவ் பண்ணதை விட அவர் ஃபேமிலி அச்சீவ் பண்ணது அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதை நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி இங்க இருந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க எந்த துறை ஆசிரியர்கள் தெரியல, 2 பேருமே ரொம்ப எக்ஸலண்டா பண்ணீங்க. உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வழி அமைப்பு கொடுத்தவங்க, போட்டோகிராஃபர்ஸ், பத்தி பரிமாறிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் அனைவரும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த குடும்பம் சார்ந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த விழாவிற்கு அழைத்து வருகின்ற அனைத்து பேராசிரியர்கள், முதல்வர், தமிழ்துறை தலைவர் நாராயணன் ஐயா மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள், அனைத்து துறை தலைவர்கள், கௌரவ உதவியாளர்கள், 1, 2 இதன் ஆசிரியர்களா பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் ஆகிய அனைவருக்கும் இத்தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்திருக்கிறேன். ஒரே ஒரு சின்ன நிகழ்வை பற்றி சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து நெய்வேலி ஜவஹர் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணப்போ ஒரு 17 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறப்போ ஒரு 3 months நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் இல்லை, அதனால நீங்கள் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி 3 months நோட்டீஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே டிக்கெட்டான சூழ்நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் சன்னா அங்கே சரி அடுத்த கட்டம் நம்ம எப்படி போகுது ஜாதி படிப்பு வந்து அப்போ வந்து அவர் இது தெரிஞ்சது கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஆயிரத்தி நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனால் அப்போ வந்து வீட்டு என்ன பண்ண போறோம்னு தெரிஞ்சு அப்படியே ஒரு வாழ்க்கையை ஒரு திகழான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் என்னன்னாக்கா எங்களுடைய சின்ன அதாவது 6 மணி அவர்கள் என்ன பண்ணாரு, அப்ளிகேஷன் டிஆர்பி அப்ளிகேஷன் வாங்கி போட்டு பாருங்க. எனக்கு ஷாக்கு, என்ன ஒரு பிஹெச்டியே முடிக்கலையாச்சு, நம்ம கவர்மெண்ட் காலேஜில் பிஹெச்டில தேவைப்படுவாங்க எல்லாம் பாடி போட்டு பாடிங்க. அப்ளிகேஷன் அவரே வாங்கி செலவில் வாங்கி நீ போடுப்பா ட்ரை பண்ணி பாடுங்க. அப்ளிகேஷன் போட்டாச்சு. இது நம்ம இது செலக்ஷன் ப்ராசஸ் போகும்போது இன்ட்ரி மார்க் ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் இருந்தாங்க, ஒரு 5 மார்க் வாங்கிட்டேன். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் காலேஜ் கிடையாது. அதனால ஒரு 5 மார்க் காலேஜ் வாங்கிட்டேன். வாங்கி பார்த்தா கரெக்டாக டாப் லெவலில் பார்த்தா ரேங்க் 1 வந்துட்டேன். ஜென்ரல் கேட்டகரியில் வரேன் நான். எனக்கு ஆச்சரியம் போச்சு. ஸோ இந்த தருணத்தை இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் அதே போல வந்து ஜாதி போட்டு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் +2 முடிச்சு நான் படிச்சுமோ விளையாண்டுட்டு இருக்கோம். +2 முடிச்சு விளையாட்டு
அப்ப இங்க பெரிய அண்ணன் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அப்ளை கெமிஸ்ட்ரி படிக்கிறார் அண்ணா யூனிவர்சிட்டி. அவர் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வித்தியாசமா அப்ளை வித்தியாசமா ஒரு போஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை பார்த்து 10 சீட்டு. அந்த 10 சீட்ல இவர் என்ன பண்றாரு, ஒரு அப்ளிகேஷன் வாங்கி போடுங்க அப்படின்ட்டு இவர் அவங்க போய் ஜாப் கொடுத்து அவரே அப்ளிகேஷன் வாங்கி எல்லாம் போடுங்க. மொத்தம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வரல, செகண்ட் லிஸ்ட்ல வரல. அப்ப இவங்க பாருங்க போய் வெற்றி போய் பார்ப்பாரு, என்ன காட்சி பையன் சுத்திட்டு இருக்கலாம், விளையாண்டுட்டு இருக்கிறான், என்ன பண்றது தெரியல, அடுத்த லிஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் போய் ஹெச்ஓடி கேட்டு பார்த்தா ஐ செலக்டட் பிஎஸ்சி அப்ளை ஜாலின்னு அண்ணா பெரிய பெரிய அவங்களுடைய ஹெல்ப்பு, அம்மாவுடைய ஹெல்ப்பு, அவங்க ஹெல்ப்னால்தான் இவங்க வந்து பிஎஸ்சிக்காக எனக்கு வளர்த்து எப்படி அட்மிஷன் போடணுமோ யாருமே என்னன்னு தெரியாது. வருவாங்க ஏதோ ஒரு கோர்ஸ் தேட வருவான், போடுவான் அட்மிஷன். அதே போல நானே சேர்ந்தேன், ரைட்டுங்களா? சேர்ந்துட்டு இந்த காலேஜுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்தேன். நெய்வேலி ஜவஹர் ஒர்க் பண்ணும்போது இங்க எக்ஸாம்ல வரேன். வரும்போது எனக்கு ஒரு ஷாக்கு, இப்படி இன்டீரியரா இருக்கு, அவுட்டரா இருக்கு, எப்படிக்கெல்லாம் வராங்க போறாங்க, ஸ்டூடெண்ட் வராங்க, ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது, பஸ் போக்குவரத்து கிடையாது, இவ்வளவு தூரம் அப்ப இவ்வளவு தூரம் வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டி கிடையாது, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி கிடையாது, இப்படி இவ்வளவு வராங்க போறாங்க, ஆச்சரியமா இருக்கு. எப்பா ரொம்ப கஷ்டமான ஒர்க் ஆச்சு. போனாவது நான் பிராக்டிகல் முடிஞ்சுட்டாங்க எல்லாம் திருப்பி ஒர்க் பண்றேன். ஏன்னா நெய்வேலி டவுன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு எண்ணம் இருக்கு. இது பார்த்து ஒரு ரூரல் டச் மாதிரி தெரியுது. இதெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நினைச்சிட்டு போனாங்க. எனக்கே அப்பாயின்மெண்ட் ஆகுது, அதுக்குள்ள சூழ்நிலை அப்படி. அப்ப எங்க விசேஷம் உடம்பு தெரியல, ஒரு பக்கம் மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம் வந்து வெளியே போகலாம், ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த இடத்துல உதாரணம் யாரை பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல கர்ணனுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. மகாபாரத கர்ணன் அப்படிதான் நல்ல போராடி வில்லாடி நிறைய விஷயம் தெரியும். ஆனா அவன் பார்த்து என்னையா உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்ப நம்மளுக்கு கேட்டாங்க டெவலப் சயின்ஸ் காலத்துல நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுமாச்சே, இவளுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்காச்சே, இவளுக்கு புக்கை போட்டுருமாச்சே, எப்படி நம்மளுக்கு வெளியே தந்தாங்க அப்படி எவ்வளவு போராடி பார்த்தோம். ஒக்கவே மாட்டிட்டாங்க, இல்ல அப்படி இப்போ வெளியே போட்டாங்க. அந்த சூழ்நிலை தான் இந்த காலத்துல அப்பாயிண்ட் ஆகும். ஸோ அதனால இந்த காலத்து மேல எனக்கு நண்பர்கள் ஒரு நன்றி சொல்லணும். அது வெளிப்பாடுதான் ஏன் செய்யறோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு வியாபாரத்தில் வந்து கர்மம் வந்து ஒரு பாதிப்பட்ட சூழ்நிலை வந்து துளியார் வந்து ஹெல்ப் பண்ணணும். அது மாதிரி கால் பிரேக் வந்து அந்த காலத்துக்கிட்டே நீ வெளியே போன்னு சொன்னாச்சு. அப்ப இந்த காலத்துக்கு இல்ல நீ வாப்போம் இங்கே தேவைப்படுது அப்படின்னு சொன்ன மாதிரி நான் இதை ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. பதினொரு பயணம் கவர்மெண்ட் காலத்துக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், 10 மணி தண்ணி ஆகிட்டு ஓடினாங்க. எல்லாத்தையும் சமாளிச்சு இவ்வளவு தூரம் வெற்றியாரமா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பேருக்கு போல ரொம்ப பெருமை. இந்த விழாவை இவ்வளவு முதல் வந்து இவ்வளவு வேலைகள் இருக்கு. நேற்று வரைக்கும் பிஸியாக தான் இருந்தாங்க. இன்னைக்கு இந்த விழாவை போஸ்ட வந்து காத்துக்கிட்டு இந்த விழாவை இவ்வளவு தூரம் சிறப்பித்த முதல்வர் அவர்களுக்கும் நாராயண் தமிழக தலைவர் நாராயண் அவர் ஏதாவது சின்ன ஒரு நோட்டீஸ் கணக்கு நான் இல்லாமல் போக மாட்டேன். இன்னொரு இப்ப இந்த இன்விடேஷன் நாளோட கணக்கு தான் அது முடிஞ்ச இது கொடுத்துருக்கேன். நமக்கு எனது கல்லூரி எனது பெருமை அதுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன். கிட்ட எல்லா அதிகமும் கொடுத்துருக்கேன். பாருங்க அது ஃபுல்லா வந்து சார காலேஜ் போட்டுக்கிறேன். இங்கிலீஷ் காலேஜ் கூட போடலாம். இந்த டீச்சர்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, அது போட்ட என்ன சொல்லி கிராம இருக்கு. ஆனா தமிழ்ல வந்து வரல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஐயா வந்து எப்போ பிஸியா இருந்தாரு, எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி அதை எந்தெந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு ரொம்ப நீண்டா அற்புதமா மொத்தம் ஒரு 3 இது கொடுத்துருக்கேன். ஒன்று குரல் திருக்குறள், எனக்கு திருக்குறள் வேணும் புரியும். அது வந்து கல்வியின் பெருமை பற்றி திருக்குறள் 40 அதிகாரம் கொடுத்துருப்பாரு. அந்த கல்விங்கிற அதிகாரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது கொடுத்துருக்கிறேன். அப்புறம் 2வது அப்துல் கலாம் ஐயா, முதல்வர்களுக்கு அப்துல் கலாம் அந்த காலத்தில் ஒர்க் பண்ணிருக்காரு. அதனால முதல்வருக்கு அந்த அப்துல் கலாம் பிடிக்கும், எனக்கு அவருடைய எழுதி பிடிக்கும். அதனால வந்து அப்துல் கலாமுடைய பொன்மொழிகள் தமிழ்லயே இங்கிலீஷ்லயா அது ஒரு 25 நினைக்கிறேன். அதையும் ஒரு பிழை பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் எனது கல்லூரி எனது பெருமை, நம்ம கல்லூரியில என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கன்சார்ட்டா எல்லா ரன்கள் கொடுத்தோமா அதையும் ஒரு பிரே பண்ணி கொடுத்துருக்கேன். 4வது வந்து எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா கிளாக்கு எல்லாத்தையும் பங்கு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவங்க பெருமை எப்படி நம்ம சொன்ன மாதிரி மகாபாரத கர்ணனுக்கு உதவி பண்ண மாதிரி இந்த காலத்துல எனக்கு அவங்க பஸ்ல